ட்ரீம் 11 மை 11 சர்க்கிள் யூசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு செம நியூஸ் வந்திருக்கு. கடைசியா கோர்ட் பச்சை கொடி காட்டிட்டாங்க. என்னடா கடந்த 10 நாளா ட்ரீம் 11 மை 11 சர்க்கிள் யூசர்ஸ் எல்லாம் ரொம்பவே புலம்பிட்டு இருந்தீங்க. ஏன்னா கண்டெஸ்ட் விளையாட முடிஞ்சுது, ஆனா பணம் கட்டி விளையாட முடியல. இப்போ கோர்ட் கிட்ட இருந்து ஃபேண்டசி ஆப்ஸ் மற்றும் யூசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நிவாரணம் கிடைச்சிருக்கு. என்ன விஷயம்னு சொல்றேன். சரி, யூசர்ஸுக்கு ஒரு நல்ல நியூஸ். ஃபேண்டசி கேம்ஸ் விளையாடுறவங்க அதுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சூப்பர் நியூஸ். ஹைகோர்ட் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஆமா, கவர்மெண்ட் பில் கொண்டு வந்து இதை சட்டமாக்கிட்டாங்க. ஆனா இப்போ ஹைகோர்ட் குறுக்கிட்டு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். ஃபேண்டசி ஆப்ஸுக்கு ஒரு நல்ல நாள் மறுபடியும் வரும். கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகு ஃபேண்டசி ஆப்ஸ் ஒரு நல்ல நாளை மீண்டும் பார்க்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க மறுபடியும் காசு கட்டி கண்டெஸ்ட் விளையாட போறீங்களா? வீடியோவை பாருங்க. கோர்ட்ல ஃபேண்டசி ஆப் பத்தி ஒரு விசாரணை. கோர்ட்ல முதன்முறையா ஃபேண்டசி ஆப்ஸ்க்கு கொண்டு வந்த சட்டம், அதுல பணம் கட்டி விளையாடுற கண்டெஸ்ட்டை நிறுத்தினது பத்தி விசாரணை நடக்குது. ஆன்லைன் பண விளையாட்டு சட்டத்திற்கு சவால். முதன்முறையா ஆன்லைன் பண விளையாட்டிற்கு கொண்டு வந்த சட்டத்திற்கு சவால் விடப்படும். அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல தான். ஆகஸ்ட் 30ஆம் தேதி கோர்ட்ல விசாரணை. ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். முதன்முறையா இந்த சட்டத்துக்கு எதிரா கோர்ட்ல விசாரணை நடக்குது. கர்நாடகா ஹைகோர்ட்ல தான் இந்த வழக்கு கேட்கப்படும். ஆமாம், கர்நாடகா ஹைகோர்ட்ல தான் இந்த கேஸ் விசாரிக்கப்படும். அதன் பிறகு நீதிபதி இந்த விஷயத்துல ஒரு தீர்ப்பு வழங்குவார். ஒரு ஃபேண்டசி ஆஃப் மூலமா கோர்ட்ல இந்த மனு போடப்பட்டிருக்கு. கோர்ட்டும் அதை ஏத்துக்கிட்டாங்க. கோர்ட் ஏத்துக்கிட்டாங்கன்னா இப்போ இந்த விவகாரத்துல ஒரு பெரிய சண்டை நடக்கும். அப்புறம் நீங்க பணத்துக்காக விளையாட முடியாம இருந்த கண்டெஸ்ட் எதிர்காலத்துல கோர்ட் அனுமதி கொடுத்து அரசாங்கத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆன பிறகு ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு பார்ப்போம். யூசர்ஸுக்கு பெரிய நிவாரணம் கிடைக்கும். யூசர்ஸ் பரபரப்பா இருக்காங்க. கம்பெனி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கோர்ட்ல போராடி ஜெயிச்சுட்டாங்க. இல்லைன்னா இந்த ஃபேண்டசி ஆப்ஸுகளுக்கும் யூசர்ஸுக்கும் கோர்ட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். யூசர்ஸுக்கு கோர்ட் பெரிய நிவாரணம் கொடுக்கும். இப்போ கேள்வி என்னன்னா, கோர்ட் யூசர்ஸுக்கு பெரிய நிவாரணம் கொடுக்குமா? பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, அரசாங்கம் ஒரு பில் கொண்டு வந்து அதை சட்டமாக்குனா நீங்க அரசாங்கத்தோட மோதக்கூடாது. ஆனா கோர்ட் மூலமா சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால ஃபேண்டசி ஆப்ஸ் யூசர்ஸ் பாதிக்கப்படாத மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக நிற்க வேண்டாம். அரசாங்கம் ஒரு விஷயம் கொண்டு வந்தா அதை நல்லா யோசிச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தா அதை நல்லா யோசிச்சு தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுல பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது. ஆனா ஃபேண்டசி ஆப்ஸ் ஒரு பிசினஸ், அது நிறுத்தப்படக்கூடாது. மக்கள் ரோட்டுக்கு வந்துடக்கூடாது. அதனால கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்து அரசாங்கத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா இந்த விஷயத்துல இன்னும் சந்தேகம் இருக்கு, நிவாரணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு. இருந்தாலும் கோர்ட் என்ன செய்ய முடியும்? ஒரு சட்டம் கொண்டு வந்த பிறகு அரசாங்கம் விரும்பாத வரைக்கும் அதை ரத்து செய்ய முடியாது. ஹைகோர்ட்ல ஏதாவது நடந்தாலும் நீங்க மேல கோர்ட் போற நிலைமை வரலாம். அரசாங்கமும் அவங்க தரப்புல இருந்து வாதங்களை வைப்பாங்க. சோ இப்போ ஃபேண்டசி ஆப்ஸ் பக்கத்துல இருந்து முதல் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டை எங்க போய் முடியும்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன? ஃபேண்டசி ஆப்ஸ்ல பண கண்டெஸ்ட் மறுபடியும் விளையாடணுமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.